எல்லாருக்கும் வணக்கம். திருவள்ளூரில் இன்னிலேருந்து புக் ஃபேர் ஆரம்பிக்கிறது. மணிப்பேச்சு அங்கே ஸ்டால் போட்டிருக்கோம். ஸ்டால் நம்பர் 6. என் புஸ்தகம் தான் அவைலபிளாக இருக்குது. நாளைக்கு சனிக்கிழமை 3:30 மணிலேருந்து ஒரு 6:30 மணி மட்டும் நான் அந்த ஸ்டாலில் இருப்பேன். யாரெல்லாம் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நேராக வாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இந்த ஹியூமன் மைண்ட் எப்படின்னா, சில எதிரிகள் வச்சுருப்பாங்க, சில நண்பர்கள் வச்சுருப்பாங்க. நம்ம எப்படின்னா ஸ்கூல்லேருந்தே இது ஆரம்பிச்சிடும். நம்மளோட பெட்டராக மார்க் வாங்குறவனை கண்டா நம்மளுக்கு பிடிக்காது, அவனை வெறுப்பாக பார்ப்போம். நம்ம மார்க்கு கம்மியாக இருக்கும், அவன்கிட்ட மார்க் நிறைய இருக்கும். அந்த கையில் விழுற தயம் நம்ம கையில் விழலையேங்கிற கடுப்பு தான் ஆரம்பிக்கும். இது வாழ்க்கையில் அது அப்படியே போயிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்கூலு, காலேஜு, பிஸ்னஸ் லைஃபு, இது மாதிரி ரெண்டாக பிரியும். ஒரு இடத்துல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இன்னொரு இடத்துல எதிரிங்க இருப்பாங்க. எதிரிகளும் ஃப்ரெண்ட்ஸுன்னு 2 பிரிஞ்சுக்கும். ஃப்ரெண்ட்ஸுங்கிறவனை பற்றி உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அவன் வாழ்க்கையில் இருக்கிற குப்பை, அழுகு கிழுகு, அவனோட கஷ்டம், கோபம், தாபம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ எனக்கு ஃப்ரெண்டு திலீப்னு இருக்கான், எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு சுந்தர்னு இருக்கான். 2 பேருக்குமே என்னை பற்றி என்ன தெரியணுமோ எல்லாமே தெரியும். இந்த சமயத்தில் நான் என்ன யோசிக்கிறேன்னு கூட அவங்களால சொல்ல முடியும். ஏன்னா என் லைஃப்பில் நான் என்னெல்லாம் பண்ணேன், என்னெல்லாம் கஷ்டத்தை சந்தித்தேன், எந்தெல்லாம் சக்ஸஸ் ஆச்சு, எது என்னோடய ஹை, எது என்னோடய லோ, எல்லா மேட்டரும் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சுந்தர் லைஃப்லேயும் திலீப் லைஃப்லேயும் அட் வேரியஸ் ஸ்டேஜஸ் இன் லைஃப் என்ன பண்ணாங்க, எது கஷ்டப்பட்டாங்க, எது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு, எது ஜஸ்ட்டு மிஸ் ஆச்சு, அவங்களோட வருத்தங்கள் என்ன, கோபம், தாபம் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தான் அவன் ஃப்ரெண்டு. நீங்கள் ஒரு ஃப்ரெண்டோட இதயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடியில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்னையிலேயே ஒரு போர்ஷனை நீங்கள் சுந்தர்கிட்ட பார்க்கலன்னா, நானும் சுந்தர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது. எந்த போர்ஷன் தான் உங்களுக்கு தெரியாது. 100% இருக்காது. ஒரு 30-40% இருக்கும், 25% இருக்கும். அதே மாதிரி திலீப்பில் ஒரு 25% இதில் இருக்கும். ஆனால் நேராக பார்த்தீங்கன்னா எனக்கும் திலீப்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு இருக்கும். இது நார்மலாக எப்படி தெரியும்னா, நீங்கள் போய் புக் ஷெல்ஃபில் பார்த்தா தெரிஞ்சிடும். நானும் திலீப்பு நடுவில் ஒரு 15 வருஷம் ஒருத்தர் சந்திக்கல. அவன் கேரியரில் அவன் போயிட்டான், என் கேரியரில் நான் போயிட்டேன். ஆனால் நீங்கள் அந்த 15 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா, நான் வாங்கி படித்த புஸ்தகமும் அவர் வாங்கி படித்த புஸ்தகங்களும் நிறைய காமன் இருந்தது. அது என்னென்னா, அந்த புஸ்தகத்தை யாராவது பார்த்துருந்தாங்கன்னா முன்னிப்பு, அந்த லைப்ரரியும் என் லைப்ரரியும் பார்த்துருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 பேரும் லைப்ரரி வச்சுட்டுருக்கோம். இன்றைக்கி கூட முக்கால்வாசி வீட்டில் லைப்ரரியே இருக்காது. அந்தந்த லைப்ரரியில் எது காமன் புஸ்தகம்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 2 பேரும் ஒரு மாதிரி சேம் டைரெக்ஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது மாதிரி தான் சுந்தரம். இந்த ஜெல்லிங்கெல்லாம் இப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸு கட்டப்பட்டாங்கன்னு நம்ம சிம்பத்தைஸ் பண்ணுறோம், சேர்ந்து அடறோம், உருள்றோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் எதிரி அப்படிங்கிறச்ச நம்மளுக்கு என்ன தோணுன்னா, அவனுக்கு வாழ்க்கையில் ஈஸியாக எல்லாம் லட்டு மாதிரி கிடச்சிச்சுடா, அவன் கஷ்டமே படலைடா, அவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான்டா, நான் பாடுறேன், நான் எல்லாத்தையும் கஷ்டப்படுறேன்டா, நான் எல்லாமே இன்றைக்கி தோற்றுக்கிட்டே இருக்கேன்டா, நான் எங்கே திரும்பினாலும் தோல்விடா, அவனுக்கு எங்கே திரும்பினாலும் வெற்றி, இந்த உலகமே அநியாயம் அப்படின்னு பேச தோணும். நிறைய பேர் பேசி பார்த்துருக்கேன், நானே பேசியிருக்கேன். ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னா, நீங்கள் சீக்ரெட்டாவோ இல்லை டிஸ்பேஷனேட்னால் உங்களோட ஃபீலிங்ஸையும் எமோஷன்ஸையும் உள்ளே கொண்டு வராமல் உங்களுடைய ஆப்போனண்ட்டோட லைஃப்பையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, டிஸ்பேஷனேட்டாக அட் எவ்ரி ஸ்டேஜ் இன் லைஃப் அவன் எங்கே போனான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனும் ஈக்குவலாக சஃபர் பண்ணி பெயின்ஃபுல்லாக இருந்து அவனும் கோபம், தாபம் எல்லாம் கட்டப்பட்டு அவங்க அவனும் இந்த பொசிஷனுக்கு லைஃப்பில் வந்திருக்கான்னு உங்களுக்கு புரியும். அது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரைவலாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவீங்க. நான் 2 எக்ஸாம்பிள் தரேன். ராஜர் ஃபெடரரும் ரஃபேல் நடாலும் கிரேட் ரைவல்ஸ். டென்னிஸில் பயங்கரமான எதிரும் புலியும் மாதிரி எலியும் பூனை மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த சமயத்தில் நடால் இல்லைன்னுவீங்க, இந்த ஃபெடரர் இல்லைன்னுவீங்க. 2 பேரும் இன்னொரு 50%, 15 ஜெயிச்சிருப்பாங்க டோர்னமெண்ட். லேட்டர் லைஃப்பில் ஜோக்கர் வந்துட்டான், ஜோக்கோவிக். இப்போ ஜோக்கோவிக் கேரியரும் முடிய போகுது. இவங்க 2 பேரும் பிட்டர் ரைவல்ஸாக இருப்பாங்க. இந்த நடால் இல்லைன்னா ஒரு 5 ஃப்ரெஞ்ச் ஓப்பன் எக்ஸ்ட்ராவாக ஃபெடரர் ஜெயிச்சிருப்பான். ஆனால் ஃபெடரர் ரிட்டையர் ஆகிட்டேன், இனிமேல் நான் டென்னிஸ் ஆட போகிறதில்ல அப்படின்னு சொன்னபோது மேக்ஸிமம் அழுதது நடால் தான். நீங்கள் போய் டேப் பாருங்கள்.
ஏன்னா அவனோட ரைவலாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் ஃபெடரருக்கு லைஃப் ஈஸியாக வந்துடுச்சு அப்படின்னு அவனுக்கு தெரியும். தட் இஸ் அவனுக்கு ஈஸி இல்லை. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி வாழ்க்கையில் எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோமோ, அவனும் ஈக்குவலாகவோ இஃப் நாட் மோர் என்னோட மோர் கஷ்டப்பட்டு கஷ்டம் தாபம் எல்லாம் பட்டு இந்த பொசிஷன் வந்திருக்கிறான் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறதுனால 2 பேருக்கும் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வந்தது. பயங்கர மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். அதனால தான் நடால் போயிட்டான்னா அந்த கீரா முடிஞ்சிடுச்சே, இனிமேல் நான் யாரோட போட்டி போடுவேன் அப்படிங்கிற ஒரு அழுகையே அழுதுட்டான். இது நீங்கள் யாரோட நீங்கள் போட்டி போடுறீங்களோ டெய்லி, அவங்க லைஃப்பை இது மாதிரி பார்த்து நீங்கள் நடால் அண்டு இவனையும் பார்த்து போடுங்க. நடாலையும் ஃபெடரரையும் பாருங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் கவாஸ்கருக்கும் இம்ரான் கானையும் வச்சு நான் சொல்கிறேன். இம்ரானை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவனை ஒரு டிவி பேட்டி வச்சாங்க இந்தியாவில். அது இருக்கணும், எங்கேயாவது இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவனை எல்லோரும் கேட்பாங்க இம்ரான். ஏன்னா இம்ரான் கவாஸ்கரோடையும் ஆடினான், டெண்டுல்கரோட ஃபஸ்ட்டு சீரீஸ்லேயும் அவன் ஆடினான். இவங்க 2 பேரில் யார் கிரேட்டஸ்ட் பிளேயரும்பாங்க. அப்போ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இவங்கெல்லாம் இன்டர்வியூ எடுத்தவன்லாம் டெண்டுல்கர்னான். அப்போ அவன் என்ன சொன்னான்னா, ராஜா டெண்டுல்கர் வரத்துக்குள்ளே உங்கள் ஊரில் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. ஹெல்மெட் போட்டுக்கிட்டான். 4-5 கபில் தேவ் முடிஞ்சு ஸ்ரீநாத் வந்துட்டான். ஒரு 4 ஃபாஸ்ட் பவுலராவது இருந்தான். அதனால் ஃபாஸ்ட் பவுலிங்னா என்னன்னு டெண்டுல்கருக்கு தெரியும். அப்புறம் அவனோட செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி கேரியரில் அவனை சுற்றி 4 பேட்ஸ்மேன் இருந்தான். ஒரு டிராவிட் இருந்தான், ஒரு ஷேவாக் இருந்தான், ஒரு லக்ஷ்மண் இருந்தான், ஒரு கங்குலி இருந்தான். 200 மேட்ச்சில் ஒரு 125 மேட்ச் இவங்களெல்லாம் சேர்ந்து ஆடி இருப்பாங்க. டிராவிடும் இவனும் 150 மேட்ச்சு சேர்ந்து ஆடி இருப்பாங்க, டெண்டுல்கரும். அதுக்கு இவன் என்ன சொன்னான்னா கவாஸ்கருக்கு, ஃபார் லாங் ஆன் ஸ்டார்டிங் ஆஃப் தி கேரியர்லேருந்து எண்டிங் ஆஃப் தி கேரியர் கவாஸ்கரை தூக்கினா மற்றதெல்லாம் பேக்கப் ஆகி பின்னாடியே வந்துடும். ஏதாவது ஒரு நாளைக்கு விஸ்வநாத்துன்னு தான் ஆடுவாங்க. பட் கவாஸ்கர் தான் மெயின். அவனை காலி பண்ணிட்டா கேமே ஓவர்னு தெரியும். அப்போல்லாம் பிச்சஸ் அன்கவர்டு. மழை பெஞ்சால் அந்த மழை பிச்சிலே ஆடணும். அண்டு பாகிஸ்தானும் சரி, ஆஸ்திரேலியாவும் சரி, வெஸ்ட் இண்டீஸும் சரி. அவன் வெஸ்ட் இண்டீஸோட எக்ஸாம்பிள் வச்சு தான் அவன் சொல்லுவார். வெஸ்ட் இண்டீஸில் 4 ஃபாஸ்ட் பவுலர் இருந்தான். 4 பேரும் மேட்ச் வின்னரு. இன்னொரு 4 பேர் வெளில உட்காந்துட்டு இருந்தான். அந்த 4 பேரும் ஆடி இருந்தாலும் அவனும் 4 பேர் மேட்ச் வின்னாலும் 8 பேர் இருந்தான். அதுக்கு சில்வஸ்டர் கிளார்க்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். அவர் போய் சவுத் ஆஃப்ரிக்காவில் மேட்ச் வின்னராக இருந்தான். அவன் இந்த 4 பேருக்கு நடுவில் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கே வரல. அது மாதிரி ஒரு டீமோட வேறு பேட்ஸ்மேனே இல்லாதபோது இவன் 16 செஞ்சுரி அடித்தான் அவனோட. இம்ரான் கான் இவனுக்கு கவாஸ்கருக்கு பெரிய ரைவல். அவன் சொல்லியிருக்கவே வேண்டாம் இதெல்லாம். பட் உன்னை எதிரி தான் பாகிஸ்தான், இந்தியா. பட் உன் ரைவலோ எதிரியோ நீங்கள் டிஸ்பேஷனேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இப்போ என்ன புரியும்னா, அவனும் ஈக்குவலாக கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறான். அவனுக்கும் வருத்தம், கோபம், தாபம் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் அவனும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும். இதை தெரிஞ்சாலே இந்த பிட்டர்னஸ் இருக்குல்ல, இந்த ஒரு எனிமியை பார்த்த ஒரு பிட்டர்னஸ் இருக்குல்ல, அந்த பிட்டர்னஸ் போயிடும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.